கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி. இன்றைக்கி பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு, இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாய் நின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுமே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம்மாலோசனை, கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலையில் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுமே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஸ்டோரி. நேற்று நம்ம பார்த்தோம், ஏவாள் சர்ப்பத்தால் ஏவி விடப்பட்டு அந்த அந்த நன்மை தீமை அறியப்படத்தக்க அந்த கனியை சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டதும் அவங்க ஆடை இல்லாமல் இருக்கிறது தெரிஞ்சிடும். ஸோ உடனே தேவன் ரவுண்ட்ஸ் வரும்போது, நீ அதை சாப்பிட்டியான்னு கேட்காங்க. உடனே அந்த ஆதாம் பாருங்களேன், அதாவது இப்போ உள்ள மோஸ்ட் ஆஃப் த ஜென்ஸோட மென்டாலிட்டி எப்போதுமே அவங்கள ஏதாவது குறை சொன்னால் உடனே சொன்னவங்கள ப்ளேம் பண்ணுவாங்க, இல்லை வேறு யார் மேலேயாவது அந்த பழியை தூக்கி போட்டுருவாங்க. அவங்க மேலே குறையே குத்தமே இல்லாத மாதிரி, உங்களால் தான் இப்படி ஆச்சு, நீ ஒழுங்காக இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க மேலே கம்ப்ளைண்ட்டை தூக்கி போட்டுருவாங்க. அந்த அந்த தாட் அவங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா இந்த ஆதாம் கிட்டேருந்து தான். ஏன்னா தேவன் உன்கிட்ட நீ இந்த மாதிரி சாப்பிட்டியா, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம்ல அப்படின்னு கேட்டால் சாரி சொல்லணும், நான் சாப்பிட்டேன் தெரியாமல் சாப்பிட்டேன் அப்படி ஏதாவது சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் எனக்கு துணையாக ஒரு பொண்ணு கொடுத்தீங்கல்ல, அது சொல்ல போய் தான் நான் சாப்பிட்டேன்னு யார் மேலே ப்ளேமை தூக்கி போடுது? தேவன் மேலேயே ப்ளேமை தூக்கி போடுறாரு ஆதாம். ஸோ இப்போ உள்ள ஜென்ஸோட மென்டாலிட்டிக்கு காரணம் ஆதாம் கிட்டேருந்து வந்ததுனால தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்படி சொன்னதும் தேவனுக்கு கோபம் வந்துடும். ஸோ கோபம் வந்தது என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் சாபம் கொடுத்துருவாங்க. முதல்ல ஸ்திரீயை பார்த்து கேட்பாங்க, நீ என்ன இப்படி செஞ்சிட்ட அப்படின்னதும், சாரி சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அதனால் நான் புசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடும், ஏவாள் சொல்லிடும். ஸோ ஃபஸ்ட்டு சர்ப்பத்தை பார்த்து, நீ இருக்கிறதுல எல்லா மிருகங்களையும், நாட்டு மிருகமாக இருந்தாலும் சரி காட்டு மிருகமாக இருந்தாலும் சரி, நீ இருக்கிறதுல எல்லாத்தையும் பார்க்கும்போது சபிக்கப்பட்டிருப்ப. நீ எப்படி உன் வயிற்றால் தான் நவுந்து மண்ணை திம்பாய் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாபம் கொடுத்துருக்காரு. அடுத்து ஸ்திரீயோட வித்துக்கும் உன்னோட வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்வார். சர்ப்பத்தை பார்த்து, நீ மனுஷனோட குதிங்காலை நசுக்குவாய், மனுஷன் என்ன பண்ணுவான்னா உன்னோட தலையை நசுக்குவான்னு சொல்லி ஒன்று சொல்லிடுறாரு. அடுத்து ஸ்திரீயை பார்த்து, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன்னோட வேதனை அதிகமாக இருக்கும், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன்னை புருஷன் ஆண்டு கொள்ளுவான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு, அடுத்து ஆதாமை பார்த்து, நீ நீ மனைவியின் பேச்சை கேட்டு நான் செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த நீ செஞ்சிட்ட, அப்படி தானே? ஸோ நீ இருக்கிற வரைக்கும், பூமியில் இருக்கிற வரைக்கும் சபிக்கப்பட்டிருப்பாய், வருத்தத்தோடு அதன் பலனை பூமியில் இருக்கிற வரைக்கும் நீ இப்போ ஏதேன் தோட்டத்தில் ஹாயா அந்த மாதிரி இருக்க முடியாது. உழைச்சி சம்பாதிச்சு இனிமேல் டோட்டலாக அந்த கான்செப்டே வேறு மாதிரி ஆயிடுச்சு.
அப்படி சொல்லிட்டு சாபத்தை கொடுத்து வச்சிருந்தாரு. நீ வேர்வை சிந்தி ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாக இருக்கிறதுனால மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு சொல்லி நிறைய சாபத்தை கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம பசங்க அடிச்சிட்டோம், நம்ம ஏதாச்சும் சேட்டை பண்ணால் நம்ம பசங்க நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் அப்படியே இருக்க மாட்டோம். அடுத்து அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணும், அடிபட்டது வலிக்கா, அதுக்கு தேங்காய் எண்ணெய் போடுறது அப்படி எப்படி நம்ம திரும்பவும் போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம், பேம்பர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி பாருங்களேன், இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு திரும்பவும் தேவன் வந்து ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி கொடுத்தாராம். சரி போ, தப்பு செஞ்சுட்டேன், அடுத்து இனிமேல் செய்யாமல் இருந்துக்கோனா அப்படிங்கிற மாதிரி திரும்ப தோல் உடைகளை செஞ்சு கொடுக்குறாரு. சரி, மிச்சத்தை நம்ம இந்த ஸ்டோரியோட கண்டினியூட்டியை நாளைக்கு பார்க்கலாம். இப்போ ப்ரேயர். இன்றைக்கி வந்து என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டுக்காக ப்ரேயர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நீங்களும் அவளுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. பரலோகத்திற்கு பரமபிதாவே தேவனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கிருபைக்காக நன்றி அப்பா. கிருபை இப்போது நான் உங்களை இந்த ப்ரேயர் டைமுக்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கிருபைக்காக நன்றி. எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது எங்களை ரட்சிக்கப்பட வச்ச கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு செகண்டும் எங்களை பிசாசோட பிடியிலேருந்து காப்பாற்றுற கிருபைக்காக நன்றி. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு போட்டிருக்கு கர்த்தாவே. தூங்காமல் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தில் என் ஃப்ரெண்டு சுகன்யா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கேன்ப்பா. அவளோட கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிருக்கேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே, என் தேசத்தில் மலடி இருப்பதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அவளோட கர்ப்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் ஆடுகளையும் பெருக்கவும் ஆடுகளின் பெருக்கத்தையும் ஆசீர்வதிப்பேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. அவளும் அவள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவள் தன் பிள்ளைகளோட பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாள் கர்த்தாவே. ரெட்டிப்பான நன்மை நீ அவங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. அதாவது இவ்வளோ நாள் வெயிட் பண்ண கஷ்டத்தை விட இனி நீ கிடைக்கக்கூடிய மகிமைக்கு அது ஈக்குவலாக இருக்காதுன்னு ஒரு வசனம் உண்டு. அந்த வசனத்தின்படி ஆக்கடவது கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். சுஷீல் அண்ணன் நம்ம கருத்தில் ஒப்புடுக்க அவங்க 2 பேர் இருதயத்துலேயும் சமாதானத்தை கட்டளையிடுறாங்க கர்த்தாவே. இயேசுவோட நாமத்தில் கர்த்தாவே கண்கள் அதிசயத்தை காணட்டும் அப்பா. கர்த்தர் பிள்ளைங்க வெக்கப்பட்டு போவதில்லை இயேசுவோட நாமத்தில் அப்பா. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன்னு போட்டிருக்க கர்த்தாவே. இயேசுவே கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு குழந்தைய கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. உன் நாம மகிமைப்படும்படி நீர் கர்த்தர் பிள்ளைங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கப்படுற கிருபைக்காக நன்றி. நாம மகிமைக்காக இதை செய்யும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமை இன்றைக்கு உண்மைக்கே செலுத்துகிறோம். ஆமென்.